Today we are going to continue the lesson Unit 4, the world after the World War II. We already finished Communist Revolution in China. Now we are going to learn Cold War and the non-alignment movement. Now take your social book, page number 53. First one is the Cold War. Cold War, you know, Cold War in between the two superpower nation. First one is the USA, another one is the USSR. அப்படின்ற வேர்ல்டு வாருக்கு அப்புறம் டூ வேர்ல்டில் சூப்பர் பவர் நேஷன் இருந்தாங்க. அவங்க தான் யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். அவங்களுக்குள்ளே நடந்த போர் தான் கோல்டு வார் அப்படின்னு சொல்கிறோம். ரைவல்ரி பிட்வீன் த US and Soviet Union. Rivalry between the US and Soviet Union. ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன், ரைவல்ரி அப்படின்னது ஒரு காம்படிஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் த ட்ரூமேன் பாலிசி ஆஃப் கண்டென்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம். ட்ரூமேன்றவர் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட். அவர் எப்படி கம்யூனிசத்தை அடக்குமுறை செய்கிறாரு, எப்படி அதை கேப்சர் பண்ணுறாங்க, அதை வன்முறைக்கு உட்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் ட்ரூமேன் பாலிசி அப்படின்னு பார்க்க போகிறோம். In 1948, the Soviets had established socialist government. 1948ல சோவியத் ரஷ்யாவில் என்ன உருவாகுது? சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட் in the countries of Eastern Europe that had been liberated from the Nazis by the சோவியத் ஆர்மி. ஈஸ்டர்ன் யூரோப்பில் நாசிஸ் கண்ட்ரோலில் இருந்து அதுக்கப்புறம் அவங்க லிபரேட்டட், அவங்களோட ரைட்ஸ் வந்தது. அதில் சோஷியலிஸ்ட் கவர்மெண்ட்டை கொண்டுட்டு வர்றாங்க சோவியத் யூனியன். த ட்ரூமன், த பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, பெர்சிக்யூட்டட் எ பாலிசி ஆஃப் கண்டென்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம். இந்த யூஎஸ்ஏயில் இருக்கக்கூடிய ட்ரூமன் அப்படின்ற ஒரு பிரசிடெண்ட் என்ன பெர்சியூட் பண்ணுறாங்க, என்ன நிபந்தனை பண்ணுறாரு? கம்யூனிசம் அப்படின்றது பொது உடைமை கட்சி, அதை கண்டென்மெண்ட் பண்ணுறாங்க, அதை தடை செய்கிறாங்க. த சோவியட்ஸ் வேர் ஹவவர் டிட்டர்மைண்ட் நாட் ஒன்லி த மெயின்டைன் கண்ட்ரோல் ஆஃப் யூஎஸ், கண்ட்ரோல் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப். இவங்க ஈஸ்டர்ன் யூரோப்பை மட்டும் கம்யூனிசத்தை கண்ட்ரோல் பண்ணலை, பட் ஆல்சோ கீன் ஆன் ஸ்ப்ரெட்டிங் கம்யூனிசம் வேர்ல்டு வைடு. கம்யூனிசம் வேர்ல்டு வைடுக்குள்ளேயே வரக்கூடாது, உலக நாடுகளிலே வரக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறைக்கு உட்படணும் அப்படின்னு சொல்கிறாரு யார்? ட்ரூமேன் அப்படின்றவர். ஹூ இஸ் த ட்ரூமேன்? பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட் ஒன் கோல்டு வார். கோல்டு வார், ஹூ இன் பிட்வீன் த கோல்டு வார்? US and USSR. The rivalry that developed after World War II between US and the USSR and the respective allies created the tension which is referred to as Cold War. What is the mean by Cold War? Cold War அப்படின்றது not using the military weapons. military weapons யூஸ் பண்ணி ரெண்டு நாடுகளும் சண்டை போடுறது கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் political, they did not take resources to weapons. Instead, they waged war on political, எக்கனாமிக் அண்ட் ஐடியாலஜிக்கல் ஃப்ரான்ஸ். என்ன செய்கிறாங்க? ஒரு பொலிட்டிக்கலில் போய் கேப்சர் பண்ணி அதை தடை செய்கிறது, எக்கனாமிக்கலில் கேப்சர் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஐடியாலஜியை வேறு ஒரு மாதிரி திட்டத்தை பிளான்ஸை கொண்டுட்டு வர்றது, இதுதான் கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவோம். இது யார் யாருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது? வேர்ல்டு வாருக்கு அப்புறம், செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ மார்ஷல் பிளான். அந்த யூஎஸ்ஏ எப்படி இந்த கம்யூனிசத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பிளான்ஸ் கொண்டுட்டு வராங்க. அதில் செகண்ட் ஒன் தான் மார்ஷல் பிளான். த யூஎஸ் கன்சீவ்டு த மார்ஷல் plan to bring the countries in Western Europe under the influence. US வெஸ்டர்ன் யூரோப் பகுதி எல்லாத்தையும் இவங்களோட யூஎஸ்ஏட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. The plan sought to help the countries of Europe with American dollars to facilitate the early recovery
from the destruction caused by the செகண்ட் வேர்ல்டு வார். என்ன செய்கிறாங்க, தன்னோட பிளான்ஸை எல்லாத்தையும் வெஸ்டர்ன் யூரோப்பில் எந்த பகுதியெல்லாம் டிஸ்ட்ராய் ஆகிருக்கோ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. அப்படி மறுசீரமைப்பு செஞ்சு யூஎஸ்ஏ வந்து யூரோப்புக்கிட்ட நல்ல நேம் வாங்கிக்கிறாங்க. இதுதான் மார்ஷல் பிளான் அப்படின்னு சொல்கிறது. The United States was much concentrated poverty, unemployment and dislocation caused by the post-World War II period was increasing the appeal of communist parties in Western Europe. வெஸ்டர்ன் யூரோப்பில் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பாவர்ட்டி, வறுமை இருந்துச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத திண்டாட்டம் நடந்துச்சு, டிஸ்லொகேஷன் மீன்ஸ் இடம்பெயர்றது, மைக்ரேட் ஆகிறது, பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், யூஎஸ்ஏ வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஜார்ஜ் சி மார்ஷல் advanced the idea of European self-help program, யூரோப்பியனோட சுய வளர்ச்சி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் சி மார்ஷல் அப்படின்றவர் அந்த ஸ்டேட் கொண்டு வராரு. டு பி ஃபினான்ஸ்ட் பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவங்களுக்கு வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கவங்களுக்கு எல்லா உதவி திட்டங்களும், யூரோப்பில் இருக்கக்கூடிய சுய உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை மார்ஷல் அறிமுகப்படுத்துகிறாரு. 16 நேஷன் பிகம் த பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இதில் 16 நாடுகள் கலந்துக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வாஸ் ஆஃபர்டு த்ரூ த எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகுது. யாருனால உருவாகுது? ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட். மார்ஷல் பிளான் ஃபவுண்டிங் எண்டட் இன் 1951. கடைசியில் இந்த இதுக்கு ஃபண்டு நிறைய கொடுத்து தான் இந்த இசிஏ அப்படின்றத ஆரம்பித்து வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது 1951 இந்த ஃபண்டிங் கலெக்ஷன் வந்து எண்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் மிலிட்ரி அலையன்ஸ். இராணுவ ஒப்பந்தம். ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே இருந்த ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை தான் ஃபார்மேஷன் ஆஃப் மிலிட்ரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த நேட்டோ. நேட்டோ மீன்ஸ் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வட அட்லாண்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து, நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை செய்கிறாங்க. இராணுவத்தில் இருக்க ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டுட்டு வராங்க. அதுக்கு பேர் தான் நேட்டோ அப்படின்னு சொல்கிறது. த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் யூரோப்பியன் அலையன்ஸ் ஃபார்ம்டு த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ. யுனைடெட் ஸ்டேட்டும் அதுக்கு இருக்கக்கூடிய யூரோப்பில் இருக்கக்கூடிய அதோட தோழமை நாடுகள், யூரோப்பியன் அலையன்ஸ் அப்படின்னா தோழமை நாடுகளும் சேர்ந்து நேட்டோ அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டுட்டு வராங்க. டு ரெசிஸ்ட் சோவியத் அக்ரேஷன் இன் யூரோப் 1949. இது சோவியத் அக்ரேஷன், சோவியத்துக்கு எதிராக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டுட்டு வராங்க. இட் வாஸ் அண்ட் இன்டர் ஸ்டேட் மிலிட்ரி அலையன்ஸ் பிட்வீன் த கண்ட்ரீஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப். இதுங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிலிட்ரி அலையன்ஸ் ஒப்பந்தம் எந்த நாடுகள் வரைய இருக்குது அப்படின்னா நார்த் அமெரிக்காவிலேருந்து யூரோப் வரை அண்ட் யூரோப். த மேஜர் மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் இன்க்ளூடட். இதில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கனடா, பெல்ஜியம், டென்மார்க், ஃப்ரான்ஸ், ஐஸ்லாண்ட், இட்டாலி, லக்சம்பர்க், நெதர்லாண்ட், நார்வே, போர்ச்சுக்கல் அண்ட் யுனைடெட் கிங்டம். இந்த கண்ட்ரீஸ் எல்லாருமே இந்த நேட்டோ அப்படின்ற ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், லேட்டர் கிரீஸ் அண்ட் டர்க்கி ஜாயின்ட் த ஆர்கனைசேஷன் 1952. Germany joined the NATO 1955. The objectives of the NATO was the peace and security in the North Atlantic region. வட அட்லாண்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் பீஸ்ஃபுல், அமைதியும் இருக்கணும்,
பாதுகாப்பும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாட்டோ அப்படின்ற அமைப்பு ஆரம்பமாச்சு. When NATO was established 1944, what is the expansion of NATO? North Atlantic Treaty Organization. When Greece and Turkey joined the organization 1954. 1955, who joined that NATO? Germany. Germany joined the NATO in 1955. What is the motto of NATO? Peace and security. Peace and security in the North Atlantic region. Next one is the SEATO and Manila Pact in 1954. SEATO is a Southeast Asian Treaty Organization. நார்த் அட்லாண்டிக்கில் இருக்கிறது தான் நாட்டோ அப்படின்னு பார்த்தோம். சீட்டோ அப்படின்னா என்னது? சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அது மணிலா அப்படின்ற பிளேஸில் உருவானதுனால தான் அதுக்கு பேர் மணிலா பேக்ட் அப்படின்னு சொல்கிறோம். The South East Asia Treaty Organization was organized for the collectivity security countries in South East Asia. South East Asia ஃபுல்லாக பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. The following the singing of the Manila Pact, இதுக்கு others names, இன்னொரு நேம் என்ன? Manila Pact 1954 by the US, France, England, New Zealand, Australia, Philippines, Thailand and Pakistan. These all the countries in the member of this organization. Member of the countries of SEATO were committed to prevent communism from gaining ground in the region. இந்த ரீஜியன் ஃபுல்லாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த பக்கம் ஃபுல்லாக எதை ஃபாலோ பண்ணுறாங்க? கம்யூனிசம்ஸ். அன்லைக் த நாட்டோ அலையன்ஸ், இவங்க யார் மாதிரி செயல்படலை, பாதுகாப்பு மட்டும்தான் இவங்களுக்கு. நாட்டோ மாதிரி ஒரு மிலிட்ரி கட்டுப்பாடு, ஒரு இராணுவ தளவாடம் அமைக்கிறது அந்த மாதிரி கிடையாது. சீட்டோ ஹேட் நோ ஜாயின் த கமாண்ட்ஸ் வித் த ஸ்டாண்டிங் ஃபோர்ஸஸ் அப்படின்றது மிலிட்ரி அலையன்ஸ், இராணுவ கட்டுப்பாடுகள்லாம் இல்லாதது தான் நாட்டோ. நாட்டோ ஒரு வேறு, சீட்டோ அப்படின்றது வேறு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வார்ஷா பேக்ட். As the counter to the NATO, Soviet Union organized the Soviet black countries for a united military action under the வார்ஷா பேக்ட். சோவியத் யூனியன் என்ன செய்து, சோவியத் பிளாக் அந்த கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் தன்னோட மிலிட்ரியோட ஆக்ஷனோட தன்னோட கையில் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் வார்ஷா பேக்ட். In December 1954, a conference of 8 European nations, யாராவது யூரோப்புக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பேரில் அந்த பகுதியை கேப்சர் பண்ணிடுறாங்க. அதனால் இந்த கண்ட்ரீஸ் எல்லாருமே சேர்ந்து வார்ஷா பேக்ட் அப்படின்றதில் ஜாயின் பண்ணுறாங்க. நேம்லி அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, செக்கோஸ்லோவேக்கியா, ஈஸ்ட் ஜெர்மனி, போலாண்ட், ரொமேனியா அண்ட் ரஷ்யா took place in Moscow. இவங்க எல்லாரோட பிளேஸும் எங்கே, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் அப்படின்னு இருக்குன்னா மாஸ்கோவில். They concluded the treaty on May 1955. எப்போ இவங்க ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க? May 14, 1955. This is known as Warsaw Pact. இதுக்கு பேர் தான் Warsaw Pact. A joint command of armed forces of the member countries, which is headquarters in Moscow, was set up in the European nations. இந்த அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி இது எல்லாமே என்ன கண்ட்ரியோடு சேர்ந்தது?
யூரோப்பியன் நேஷனை சேர்ந்தது. இவங்க யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க? சோவியத் பிளாக்ஸோட. இந்த இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மாஸ்கோவில் அமைக்கிறாங்க. த வார்சா பேக்ட் வாஸ் டிசால்வ்ட் இன் 1991 ஃபாலோயிங் த பிரேக்கப் ஆஃப் யுஎஸ்எஸ்ஆர். இந்த சோவியத் யூனியனோட ஒரு கொலாப்ஸ்னால 1991 இந்த வார்சா பேக்ட் அப்படின்றது டிசால்வ் ஆயிருச்சு. When Warsaw Pact Conference held 1954, what are the European nations joined that country? Albania, Bulgaria, Hungary, Czechoslovakia, East Germany, Poland, Romania and Russia. When this pact was established? May 14, 1955. When Warsaw Pact was dissolved? In 1991. Next one is the CENTO or BACTA Pact. First என்ன பார்த்தோம்? NATO. அடுத்து CETO. Third one Warsaw Pact. Next என்ன பார்க்க போகிறோம்? சென்டோ அப்படின்றத பார்க்க போகிறோம். பாக்தாத் அப்படின்ற இடத்துல நடந்ததுனால இதோட பேர் பாக்தா பேக்ட். இன் 1955, Turkey, Iraq, Great Britain, Pakistan and Iran signed a pact known as Bacta Pact. இவங்க எல்லாம் சேர்ந்து டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் அப்படின்ற அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இதில் ஜாயின் பண்ணுறாங்க. இன் 1958, the United States joined the organization and thereafter it came into be a Central Treaty Organization. 1958ல யுனைடெட் ஸ்டேட் ஜாயின் பண்ணுறதுனால இதோட பேர் என்னவா மாறிடுச்சு? சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். This treaty was open to any Arab nation desiring the peace and security. இந்த ட்ரீட்டி எதனால் உருவாச்சு? அரப் நேஷன், அதில் சுற்றி இருக்க வளைகுடா நாடுகள் ஃபுல்லாக இப்போ அமைதியையும் பாதுகாப்பையும் விரும்புகிறதுக்காக. சென்டோ வாஸ் டிசால்வ்டு இன் 1979. சென்டோ எப்போ டிசால்வ் ஆயிடுச்சு? 1979. When CENTO or Bacta Pact established in 1955. Why it is called the Central Treaty Organization? The US joined the organization and therefore it came to be a Central Treaty Organization. What is the motto of the CENTO? Peace and security. When it was dissolved? 1979. The Korean War. அடுத்து கொரியாவில் நடக்கக்கூடிய வாரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோல்டு வார் மூலமாக தான் இந்த கொரியன் வார் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த கொரியன் வார் மேட் த கோல்டு வார் ரியலி ஹாட். அந்த கோல்டு வாரை விட என்னவாயிருச்சு? கொரியன் வார் கொஞ்சம் ஹாட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். கொரியா வாஸ் பார்ட்டிஷன்ட் ஆஸ் நார்த் அண்ட் சவுத். கொரியா ஒரு சின்ன நேஷன் தான். சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கண்ட்ரி தான் கொரியா. ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. அதில் நார்த் அப்படி சவுத் அப்படின்னு 2 டிவைடிங் நேஷனாக இருந்துச்சு. 1945ல் ஈச் சைட் சவுட் டு வின் த லெஜிமெண்ட்லி பை யூனிஃபையிங் த கண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஒரு யுனைட்டடாக இருந்துச்சு, அப்புறம் பிரிவாயிருச்சு. த பிரசிடெண்ட் ஆஃப் நார்த் கொரியா கிம் டூ. நார்த் கொரியாவோட பிரசிடெண்ட் கிம் டூ. இவர் என்ன பார்ட்டியை சேர்ந்தவர்? பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்ற பார்ட்டியோட சேர்ந்தவர். டிசைடட் டு ஆக்ட் த சதர்ன் ரிவல். இவர் பிஃபோர் என்ன செய்யலை? சதர்ன் ரிவலில் ஒரு காம்படிஷனோட இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். நெக்ஸ்ட் ஒன் சைமன் ரீ, த ரிபப்ளிக் ஆஃப் கொரியா. இவர் நார்த்தில் இருக்கக்கூடியவர். அவங்க என்ன செய்கிறாங்க? சவுத்தில் இருக்கக்கூடியவங்க. சைமன் ரீ ரிபப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்ற பார்ட்டியோட தலைவர் தான் இவர். காட் த சான்ஸ். ஹீ லான்ச்டு த அட்டாக் இன் ஜூன் 1950. நார்த் கொரியா இவங்க 2 பேருக்கும் ஒரு அட்டாக் ஏற்படுது 1950ல். வித் த டாக்டிக் சப்போர்ட் ஆஃப்
ஸ்டாலின். இந்த இவங்களுக்கு கிம்க்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுறாங்க? ஸ்டாலின். ஸ்டாலின் இஸ் த ரஷ்யன் பிரசிடெண்ட். அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. போத் கிம் அண்ட் ஸ்டாலின் டிட் நாட் எக்ஸ்பெக்ட் த யூஎஸ் டு இன்டர்வென்ஸ். கிம்மும் ஸ்டாலினும் எதிர்பார்க்கவே இல்லை. யார் இன்டர்வென்ஸ், யார் தலையீடு பண்ணுறாங்க? யூஎஸ்ஏ வந்து தலையீடு பண்ணுறதில்ல. த வார் லாஸ்டட் ஃபார் 3 years. இந்த வார் எவ்வளோ இயர்ஸாக லாங் ஆகுது? 3 years. த ஹியூமன் காஸ்ட் வாஸ் எனாமரஸ். மனித உயிர்கள் தான் நிறைய சேதமாகுது. புட் த கொரியன் பீப்புள் கைண்ட் நத்திங். இதனால் கொரியனுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை, நஷ்டமும் கிடையாது. நிறைய உயிர்கள் இதனால் சேதமாகறாங்க. இதுதான் கொரியன் வார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 2 சூப்பர் பவர் நேஷன், யூஎஸ் அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். அது மாதிரி அடுத்து இதில் ஜாயினே ஆகாத நேஷன் தான் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஆல்சோ. நம்ம எந்த வல்லரசு நாடுகளையும் ஜாயின் ஆகலை. த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் லெட் பை த US were the political decided as the first world war. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக எது உருவாகி இருந்துச்சு? US. while the communist states led by Soviet Union came to be known as second world. first world warல US capitalist nation, second world war endல communist state ரஷ்யா இருந்துச்சு. ஸ்டேட் அவுட்சைடு திஸ் டூ வேர் கால்டு தேர்ட் வேர்ல்டு. இதில் எதுலேயுமே ஜாயின் பண்ணாத நேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள தான் தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். இவங்கள நான் அலைன்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். அணிசேரா இயக்கம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் we are going to see the non-allied movement. எதை பற்றி பார்க்க போகிறோம்? NAM. NAM means non-alignment movement. அணிசேரா இயக்கம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். செகண்ட் வேர்ல்டு வார் ஆஃப்டர் 2 சூப்பர் பவர் நேஷன் இஸ் த USA அண்ட் USSR. இவங்களெல்லாம் சேராத ஒரு நேஷன் தான் தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் வேர்ல்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எல்லோரும் சேர்ந்து நான் அலைடு மூமெண்ட் அப்படின்னு ஒரு இதில் ஜாயின் பண்ணுறாங்க. Non-alignment movement, NAM, it was called as the NAM, emerged in the wake of decolonizations and followed World War II. World Warக்கு அப்புறம் காலனைசேஷனாக இருந்தவங்களுக்கெல்லாம் இண்டிபெண்டன்ட் கிடச்சிச்சு. நிறைய கண்ட்ரீஸ்க்கு இண்டிபெண்டன்ட் கிடச்சி டீகாலனைசேஷன் ஆகிட்டாங்க. அவங்க தான் NAMல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அட் த பேண்டுங் அப்படின்றது சிட்டி ஆஃப் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் பேண்டுங். கான்ஃபரன்ஸ் 1955. எப்போ நடந்துச்சு அந்த பாண்டுங்கில் NAM மாநாடு? 1955. த நியூலி இண்டிபெண்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் ஏஷியா and Africa gave a call for abstaining from allying with any of the 2 superpowers. ஏஷியாலையும் ஆஃப்ரிக்காலையும் இருக்கக்கூடிய புதுசாக இண்டிபெண்ட் கிடைச்ச இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த யாரோட ஜாயின் பண்ணாதவங்க, சூப்பர் பவரில் ஜாயின் பண்ணாதவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸை பாண்டுங் அப்படின்ற இடத்துல 1955 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. It was pledged to fight all forms of colonialism and imperialism. ஃபஸ்ட்டு pledge பண்ணி ப்ராமிஸ் பண்ணி எதை ஃபைட் பண்ணுறாங்க? காலனியலிசத்தையும் இம்பீரியலிசத்தையும். The NAM held its first conference at Belgrade. ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது? இது ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு இடம் வந்து பாண்டும். அடுத்து கான்ஃபரன்ஸ் ஒரு மாநாடு எங்கே நடக்குதுன்னா பல்கிரேட் அப்படின்ற இடத்துல 1961. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டிட்டோ யுகேஸ்லேவியா. டிட்டோ அப்படின்றது யுகேஸ்லேவியா. நாசர் எஜிப்ட். நேரு இந்தியா. நுக்ருமா கானா அண்ட் சுக்ரனோ இந்தோனேஷியா.
இவங்கெல்லாம் லீடர்ஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் இவங்களோட தலைமையில் தான் இந்த நாமில் இருக்க பல்கிரேட் கான்ஃபரன்ஸ், ஒரு நாம் அப்படின்ற கான்ஃபரன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் நான் அலைன்மெண்ட் as listed in the statement issued at the Belgrade is a Serbian city then part of Yugoslavia. இது வந்து செர்பியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, அந்த யுகோஸ்லேவியாவில் இருக்குது. கான்ஃபரன்ஸ் வேர் இவங்களோட மோட்டோஸ், எதுக்காக இந்த கான்ஃபரன்ஸ் அமைக்கிறாங்க? பீஸ்ஃபுல் கோஎக்ஸிடென்ஸ், ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் டுகெதராக ஃபார்ம் ஆகணும், ஒற்றுமையாக இருக்கணும். கமிட்மெண்ட் டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியையும் கொடுக்கணும், பாதுகாப்பையும் கொடுக்கணும். நோ மிலிட்ரி அலையன்ஸ் வித் எனி சூப்பர் பவர்ஸ், இந்த சூப்பர் பவர் நேஷன் மாதிரி மிலிட்ரி வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய பாம்ஸ், வெடிமருந்து பொருட்களை தயார் பண்ணக்கூடாது. நோ பெர்மிஷன் ஃபார் எனி சூப்பர் பவர் டு பில்ட் இட்ஸ் மிலிட்ரி, எந்த அந்த இவங்க பர்மிஷன் இல்லாமல் மிலிட்ரிஸை உருவாக்கக்கூடாது. பேஸ் இன் இட்ஸ் டெரிட்டரி, இவங்க பகுதியில் எந்த சூப்பர் பவரும் அணு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணவோ யூஸ் பண்ணவோ இண்டஸ்ட்ரியை அமைக்கக்கூடாது. வித் த கொலாப்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் த ஐடியா ஆஃப் நான் அலைன்மெண்ட் லாஸ்ட் ரெலவென்ஸ், இந்த சோவியத் ரஷ்யன் வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணதுனால இதுவும் லாஸ்ட் ஆயிடுச்சு, டிசால்வ் ஆயிடுச்சு. When NAM conference was established, Pantung in 1955. Where is a Pantung? City in Indonesia. What are the countries founded in NAM? Tito, Yugoslavia, Nasser, Egypt, Nehru, India, Nkrumah, Ghana, Sukarno, Indonesia. What are the main motto of non-alignment movement? Peaceful coexistence, commitment of peace and security, no military alliance with any superpower, no permission for any superpower to build its military base in its territories. When NAM conference was held? Belgrade in 1961. Students, இந்த புக்ஸில் நியூ பிடிஎஃப்பில் தான் நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் இல்லாத பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. நாட்டோ, சீட்டோ, வார்ஷா பேக்ட், சென்டோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈன்னு கொடுத்து ஹை மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் போத் சைடுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. கொரியன் வார்லேயும் ஒரு ஸ்மால் பேரா இருக்குது. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லையும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும்தான், தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லையும் நான் சொன்ன பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. மித்தது எல்லாத்தையும் பென்சிலில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிட்டே வாங்க. இருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. Okay, if you understood.